ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ரொம்ப ஹெல்த்தியான, நம்ம டெய்லி உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் நிறைஞ்சிருக்கிற தேன் நெல்லிக்காவை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இதில் அதிகப்படியான உடல் ஆரோக்கிய நன்மைகள் இதில் இருக்குது. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். டெய்லி இதில் ஒரு நெல்லிக்காவை எடுத்து சாப்பிட்டுட்டு வாங்க, நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் கிடைக்கும். இது எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நெல்லிக்காவை இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் வச்சுக்கிறேன். நல்லா இதை வாஷ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இட்லி பிளேட்டில் அடுக்கி வச்சுருங்க. வீட்டில் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கீங்கன்னா 1/2 கிலோ பண்ணிக்கோங்க. 2 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஒரு 1/4 கிலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது அதிக நாள் தாங்காது. அதனால் நம்ம செய்யும் போது கம்மியான அளவே செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்பையும் கம்மியாகவே செஞ்சுக்கோங்க. இது போல் எல்லாத்தையும் இட்லி பிளேட்டில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இட்லி குண்டானில் வச்சு நம்ம அவிச்சு எடுக்க வேண்டியதான். இப்போ இதை அப்படியே சூட ஆற விட்டுடலாம். இப்போ அந்த நேரத்தில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வெல்லம் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ நெல்லிக்காவுக்கு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நம்ம கரைச்சிக்கிட்டா போதும். பாகுபாதம்லாம் வேண்டாம். தண்ணியில் நம்ம கல் மண் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்காக நம்ம அதை கரைச்சிட்டு தனியாக வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூடு ஆறின பிறகு இந்த நெல்லிக்காய் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு இனிப்பாக இருக்கும் இந்த நெல்லிக்காய். இதில் இந்த மாதிரி ஒரு போக் ஸ்பூன் வச்சு நல்லா ஓட்டை போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம வெள்ளை தண்ணியில் இது பண்ணும்போது அதோடைய ஜூஸ் எல்லாமே உள்ளே இறங்கி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காவிலையும் ஓட்டை போட்டுக்குங்க. நீங்கள் நெல்லிக்காவை கையில் எடுக்கும் போதே அது 4ஆக பிரியும். அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கடாயில் நம்ம காசி வச்சிருக்க வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்குங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏலக்காய் உள்ளே இருக்கல விதை, அது மட்டும் ஒரு 2 ஏலக்காயில் இருக்க விதையை மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்குங்க. பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க போதும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம வேக வச்சிருக்க நெல்லிக்காவை இதில் போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்ச நெல்லிக்காவை போட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க வேண்டியதான். இந்த வெள்ளை தண்ணியிலேயே இந்த நெல்லிக்காய் இன்னும் நல்லா வேகும்போது நம்மளுக்கு அந்த வெள்ளத்தோட இனிப்போட சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பாகுபதம் மாதிரி மாறும். அதுக்காக என்ன பண்ணுங்க, வேண்டான்னா லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்குங்க. அதிகமாக வேண்டாம், புளிப்பு தன்மை ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா இது இந்த மாதிரி திக்காக காய்ச்சி வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு கம்பி பாதம் சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம இதை திக்காக காய்ச்சினா போதும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சூட ஆற விட்டுடலாம். இப்போ இது தண்ணியாக இருக்குல்ல, சூடு ஆறின பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு இது நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இது நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆறின பிறகு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டீல் பாட்டில் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டில் வேண்டாம். கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது இது எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாத அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இது 3லேருந்து 4 நாள் வரைக்கும் வெளியே வைக்கும்போது நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கூட நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் கண்ணாடி பாட்டிலில் போட்ட பிறகு இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தேன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இனிப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதுக்காக நான் 1/4 கப் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். தேன் சேர்த்துட்டு இதை நல்லா ஷேக் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்கள், கவுத்து மூடி வச்சுருங்க. எப்போவுமே கவுத்து வச்சிங்கன்னா மேலே எடுக்கிற நெல்லிக்காய் நல்லா ஊறி இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி கவுத்து வச்சுட்டு நீங்கள் வேணும் போது சாப்பிட்லாம். டெய்லி ஒன்று கண்டிப்பாக சாப்பிடுங்க. ரொம்ப அருமையான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் கண்டிப்பாக டெய்லி ஒன்று கொடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.